ஆராதனைக்கு ஆயத்தம் பண்ணமாக ஒரு ஹேண்ட் ஃபோன்ஸ் தயவு செய்து சைலண்ட் மோட் அடுத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது ஆராதனை இன்னைக்கு தனியாக இருக்காதபடி நீங்கள் பார்த்துக்கொள்கிறேன். நாம் ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவன் நமக்கு இந்த ஒரு வாரம் செய்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றி செலுத்தி நாம் ஜெபித்துக் கொள்வோம். சங்கீதம் 136 வசனம் 1-4 நான் வாசிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த கர்த்தாதி கர்த்தரை, அந்த தேவாதி தேவனை நாம் யாவரும் போற்றி பாடும் வண்ணமாக நாம் யாவரும் எழுது நின்றும் பாட்டுத்தாளியிலே முதல் பாட்டு. இன்னைக்கு நம்மளுக்கு ப்ரொஜெக்டர் இல்லை, அதனால இந்த பாட்டுத்தாளியிலே இந்த பாட்டு வரிகள் இருக்குது. தமிழில் சில வார்த்தைகள் வந்துட்டு ரோங்காக இருக்குது. நான் சேர்ந்து பாட கேட்கிறேன். முதல் பாடலே நான் பாடுவேன்.
துவக்க ஜெபத்தை சகோதரி சைமன் நேரிடுமாறு கேட்கிறேன். அன்பும் கிருபையும் நிறைந்த தேவனே ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே சுவாமி, இன்னைக்கு ஒரு நல்ல நாளை ஆண்டவரே எங்களுக்கு கூட்டி கொடுத்த தெய்வக்காய் எனக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீங்க பரிசுத்த மகா கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே. அப்படியா ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டி அப்பா ஒரு நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்த தெய்வக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்படியா ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு நாங்கள் வரத்தக்க அப்பா நீங்க எல்லா வழிவாசலும் திறந்து கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் பல போராட்டத்திலிருந்து வந்திருப்போம், பல சோதனையிலிருந்து வந்திருப்போம் ஆண்டவரே. அப்பா எங்கள் சிந்தனை அப்பா பரிசுத்தப்படுத்தி எங்க இருதயத்தாண்டவரை பரிசுத்தப்படுத்தி உமக்கு முன்பாயாண்டவரை நாங்கள் திரும்ப எங்களுக்கு உதவி செய்ய குறித்து கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்ய குறித்து கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்க வந்திருக்கோம், நீங்க எங்களோடு பேசுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க பேசுற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே சுவாமியை அதை நாங்கள் புரிஞ்சிக்க அறிஞ்சிக்க எங்களுக்கு மன தேற்றவாளனாய் நீங்க இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய. அப்படியாய் ஆண்டவரே பாடல் மூலியமாய் ஆண்டவரே உங்க வசனம் மூலியமாய் ஆண்டவரே நீங்க எங்களோட பேசுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வார்த்தை கொண்டு வந்த பாஸ்டர் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க, அவர் மூலியமாய் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு பேச போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களை மறைத்து நீங்க வெளிப்படுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே பெருமையாய் போகாதபடிக்கு உங்களோட ஆசீர்வாதம் உங்களோட அன்பே மன சந்தோஷத்தோட அப்பா இப்படியாய் நீங்க நிரப்பி நீங்க வழி நடத்துமாய் கூட ஜெபிக்கிறோம். இயேசுவை கேட்கிறேன் ஜீவனில் நல்ல அமருங்கள். தொடர்ந்து அடுத்த பாடலை நாம் பாடுவோம். பாட்டுக்காரியில் 2வது பாடலை நாம் பாடுவோம். Thank you.
யோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 22 வரை நாம் யாவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். பக்கம் 634. யோபு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 22ஆம் வசனம் வரை. யோபு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 22ஆம் வசனம் வரை. முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், 2ஆம் வசனத்தை சபையார் வாசிப்போம். இப்படியாக நாம் மாறி மாறி வாசிப்போம். முதலாம் வசனம். ஊர் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாவரிலும் பெரியவனாயிருந்தான். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருந்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலியில் செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தான் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரயோஜனமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவை நீ கவனிப்பாய். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனான அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரயோஜனமாக, யோபு விருத்தாவாக தேவனுக்கு பயந்து நினைக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி விலகியிருக்கிறீர்களோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து அவனுடைய சமூகத்தை சுத்திகரிக்கிறீர்கள். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டாவையெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூஷிப்பானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது. அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். 13ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் யோபனுடைய குமாரரும் அவன் குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆண் அவனிடத்தில் வந்து எருதுகள் உலகு போல கழுதைகள் அவனுடைய பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கிறது. சபையர் அவர்கள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருகினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பௌசாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருவினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரர்கள் வீட்டிலே திராட்சரசம் குடிக்கிறபோது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள்.
நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சாடியை கிழித்து தன் தலையை செய்து தலையை பிடித்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். 22ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆமென். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் உளுத்திராம் காலை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். தேவன் நம்மளே இன்னொரு வாரம் இந்த ஆலயத்திலே காண நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் காணிக்கை தசமபாகம் எடுக்கிறதுக்கு முன்பதாக பாட்டுத்தாளிலே 3வது பாடலை நாம் பாடுவோம். அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர். Yes,
சோஸ்திர பாடலை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூருங்கள். ஆனந்தத்தோடே சோஸ்திரம் செலுத்தி பாட வாருங்கள். ஆமென். காணிக்காக ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் எல்லாரையும் ஆண்டவரே இந்த சபையை கூட்டி சேர்த்து ஒரு மனமாக ஆண்டவரே உங்களை துதிக்க ஜெபிக்க உங்களை நினைத்து பார்க்க ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே உங்களுக்கு ஒரு சிறு காணிக்கை நாங்கள் எடுத்து வந்திருக்கோம். ஆண்டவரே, அந்த காணிக்கை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரே உங்களோட ஆசீர்வாதத்தை உங்களோட கிருபையை நாங்கள் தொடர்ந்து நினைத்து பார்க்க ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க. எங்களை கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த காணிக்கை ஆண்டவரே ஜெயிஸ்ட் தலைவர்கள் நல்லபடி எடுத்து பயன்படுத்த ஆண்டவரே தொடர்ந்து இந்த சபை வளர ஆண்டவரே உங்கள் நாமம் பெருக எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனத்தை நல்லபடியாக. நாம் போதக ஜெபத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெப சிந்தையோடு எனது மனவாளனே இன்னிதைய இயக்கம் என்ற பாடலை நாம் பாடுவோம். பாடலுக்கு பிறகு சபையின் எல்டர் நம்மை போதக ஜெபத்தில் வழிநடத்துவோம். உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே. உம் சித்தம் அறியணுமே, நான் உம் சித்தம் அறியணுமே. எனது மனவாளனே
எனது மனவாளனே, என் இதய தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு நியமனம் செய்து நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே வந்து ஆராதனை செய்யும்படி கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். கடந்த ஒரு வார காலமாக உம்முடைய கிருபை எங்களை வழியை நடத்தினது. உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை தாங்கியது. எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமாய் இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையின் பயணங்களை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நாங்கள் பல நேரத்தில் தகுதியற்றவர்களாக இருந்த நேரத்தில் கூடியும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை நடத்தியது என்று நாங்கள் உணர்கிறோம். அதற்காக மனதார நாங்கள் காலை நேரத்தில் ஒரு சபையாக ஒரு மனப்பட்டவர்களாக நாங்கள் உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை தாங்கியதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். போன வாரத்தில் கடவுள் கிருபையாய் சபையில ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தேன். ஆராதனையை நீர் ஆசீர்வதித்தேன். ஜெப கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தேன். அப்படியாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் சபையினர் கடந்து போகும் பொழுது அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் சமாதானத்தையும் எல்லாவற்றிலும் நீர் அவர்களுக்கு போதுமானவராய் இருந்து நீர் கிருபை பாராட்டி நடத்தி வந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். பலவீன நேரத்தில் கர்த்தர் சபையாருக்கு நீர் பலனாய் இருந்து சகாயராய் இருந்து ஆண்டவரே, சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் நீர் சகாயம் செய்து தயவு பாராட்டி நடத்தி வந்த தயவுக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். மெய்யாகவே உம்மை தேடாத நாட்கள் பல நேரம், ஆனாலும் உம்முடைய அன்பு, உம்முடைய அரவணைப்பு எங்கள் ஒவ்வொருத்தர் மேல அன்றாடிக்கும் தவறாமல் இருந்து வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த சரீர பலவீனத்தினால தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வருவதற்கான சிரமங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, மருந்தின் மூலியமாக சிகிச்சையின் மூலியமாக கர்த்தர் அவர்களுக்கு பலனை அளித்து இந்த காரியத்திலிருந்து கர்த்தருடைய பூர்ண சுகத்தை கர்த்தர் கட்டளையிட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். குறிப்பாக எங்களுடைய மத்தியில டயாலிசிஸ்க்கு செல்லுகின்ற சகோதரர் டேனிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் கடந்து போற இந்த பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். சோர்வான நிலையில இருக்கும் பொழுது நீர் அவருக்கு தேத்தரவாக இருந்து அவருக்கு நீர் தொடர்ந்து வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொரு நேரமும் இந்த டயாலிசிஸை அவர் மேற்கொள்ளும் பொழுது ஆண்டவரே, சரீரத்தில் ஏற்படுகின்ற பலவீனத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். மனதில் ஏற்படுகின்ற சஞ்சலத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். குடும்பத்தினுடைய கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நீர் அவர்களுக்கு போதுமானவராய் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, மற்ற வியாதியிலே கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த நேரத்தில் அவர்களுக்கு நீர் சுகத்தை கொடுக்க ஆண்டவரே,
கர்த்தருடைய சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நாங்கள் ஒரு சபையாக வேண்டுதல் செய்கிறோம். சிறு பிள்ளைகளை கர்த்தர் தொடர்ந்து நடத்தி இந்த சின்ன வயசுல கடவுளை அறிந்து கொள்ளும்படி ஞானத்தையும் அறிவையும் இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் சண்டே ஸ்கூல்ல படிக்கின்ற இந்த பாடங்கள் மூலியமாக இந்த ரட்சணியத்தை பிள்ளைகள் கண்டடைய இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று இஷ்ட தெய்வமாய் இந்த பிள்ளைகள் இந்த சின்ன வயசுல ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சபையில் இருக்கின்ற வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாலிப பிள்ளைகளை நீர் நேசிக்கிறீர். வருங்காலத்தில் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உமக்கு சாட்சியாய் வாழும்படி சபையில திருச்சபையில ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் பலரை நீர் எடுத்து பயன்படுத்த போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் வழி தப்பி போகாதபடி பரிசுத்தத்துல இன்னும் அதிகமாய் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழும்படியான எல்லா தயவையும் கர்த்தர் கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலத்தை கர்த்தருடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். நீர் அவர்களுக்கு மேய்ப்பனாயிருந்து தகப்பனாயிருந்து ஆலோசனை கொடுத்து ஆண்டவரே நீர் அவர்களை வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய சபையில் இருக்கின்ற தாய்மார்களுக்காக தனித்து வாழ்கின்ற தாய்மார்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நீர் அவர்களுக்கு தகப்பனாகவும் தாயாகவும் ஆண்டவரே பலனாகவும் இருந்து இதுகாரம் வரை அவர்களை நீ நடத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். கர்த்தர் மேல் வைத்திருக்கின்ற அந்த விசுவாசம் நம்பிக்கை உறுதி தொடர்ந்து நிலைநாட்ட ஆண்டவரே எல்லா தாய்மார்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தகப்பன்மார்கள் தொடர்ந்து குடும்பத்தை கர்த்தருடைய பயத்தில கர்த்தருடைய சிட்சையில குடும்பத்தை நடத்தத்தக்கதான எல்லா தயவையும் கர்த்தர் கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர் வல்லவராக இருக்கிறேன். ஒருபோதும் எங்களை கைவிடார் தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே இப்படியாக உளுத்தலாம் திருச்சபையை நீ நடத்தி வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய கட்டட காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் நீர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அதுவரையிலும் ஆண்டவரே அதுவரையிலும் நாங்கள் காத்திருந்து விசுவாசத்திலே உறுதியாய் நாங்கள் நிற்கும்படியான தயவை எங்களுக்கு கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே இந்த வாரத்தில் பிறந்த நாளை எத்தனைக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சகோதரி கோமலாவுக்காக செபிக்கிறோம். எலிசபெத் டேனிக்காக நாங்கள் செபிக்கிறோம். சிறுவன் ஜெய்டனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சகோதரி ஜொமினாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தொடர்ந்து இடைப்பட்டு ஆண்டவரே அவர்களுடைய மனப்பிரயாசங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். மன வாஞ்சியை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர்கள் கர்த்தர் மூலியமாக பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். திருமண நாள் அனிவர்சரியை நினைவு கூறுகின்ற ஜோஷுவா வனிசாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த தம்பதிகளுக்கு தொடர்ந்து உடைய கிருபை போதுமானதாக இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே குறிப்பாக ஜோஷுவாவுடைய வேலையை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. வனிசாவுடைய சரீர பலவீனத்தை கர்த்தர் தொடர்ந்து ஏறெடுத்து பார்க்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எல்லாவற்றிலும் கர்த்தர் அவர்களுக்கு சம்பூர்ணமாய் இருக்கும்படியான கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கும் நாங்கள் உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு நீர் இடைப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே இதுகாரம் வரை உம்முடைய கிருபை மாத்திரம்தான் எங்களை தாங்கி நடத்தி வந்திருக்கிறது. அதை இன்றைக்கு நாங்கள் ஆராயும் பொழுது
மெய்யாகவே எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் சமாதானம் பெற்று விடு திரும்ப கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய இடைப்படும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய சகல பலவீனங்கள், தப்பிதங்கள், ஆண்டவரே உமக்கு விரோதமாய் செய்த எல்லா காரியங்களையும் எங்களுக்கு தயவாய் மன்னித்து மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த நிச்சயத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும். சண்டே ஸ்கூல் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும், படித்துக் கொடுக்கின்ற ஆசிரியர்களையும் கர்த்தர் தொடர்ந்து நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்வோம். மீண்டுமாக முற்றிலுமாக இந்த ஆராதனை நாங்கள் உடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஆவியானவர் உடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களை நீ நடத்தும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே அமர்ந்து வேத வாசிப்புக்கு நாம் கடந்து செல்வோம். கொரிந்தியர் 12வது அதிகாரம் வசனம் 7 தொடங்கி 10 வரை. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு கூடிய மேன்மையை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படித்து என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படித்து அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இந்த வாசித்த பகுதியிலிருந்து இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க விரும்புகிறோம். நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல நாம் எல்லாருக்கும் நிச்சயமாக ஏதோ ஒரு குறையோடு நாம் இந்த பயணத்தை நாம் மேற்கொண்டு வருகிறோம். குறை என்று சொல்லும் பொழுது சரீர பலவீனமாக இருக்கலாம், ஆத்மீக பலவீனமாய் இருக்கலாம். எவ்வளவுதான் நம்ம வந்துட்டு இந்த வாழ்க்கை பயணத்தை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா சரிவர நம்ம வந்து நடத்தினாலும் நாம் எல்லோருக்கும் ஒரு பலவீனம் இருக்கிறது. அந்த பலவீனம் உங்களுக்கு தான் தெரியும். இப்ப என்னோட பலவீனம் என்னை கேட்டீங்கன்னா எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி தகப்பனோ தாயோ பிள்ளைகளோ ஈவன் சின்ன பிள்ளைகளோ நம்ம எல்லாருக்கும் ஒரு காரியத்தை அது பலவீனமாய் நாம் கருதி அதை நாம் சுமந்து இந்த வாழ்க்கை பயணத்துல நம்ம வந்து கடந்து
போய்கொண்டு இருக்கிறோம். எனக்கு பலவீனமே இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. மனுஷன் நம்ம பிறந்துட்டோம்னா நம்ம எல்லோருக்கும் பலவீனம் உண்டு. அந்த பலவீனத்தோடு இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை பல ஆண்டுகளாக நாம் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் அதை நம்மை விட்டு நீங்காமல் அந்த பலவீனத்தோடு நீங்களும் நானும் பயணம் பண்ணிக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை அந்த பலவீனம், அந்த வீக்னஸ், அந்த ஸ்ட்ரகிள்ஸ் நாம் மரிக்கும் வரை அது நம்மளோட பயணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. புரியுதா நான் சொல்றது? வேதத்துல நிறைய பக்திமான நாம் பார்க்கின்ற நிலையில 2 பேருடைய வாழ்க்கையிலிருந்து நான் இந்த பலவீனத்தை குறித்து நான் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க இந்த நிலையில எப்படியாக அவர்களுடைய பலவீனத்துல கர்த்தர் அவர்களுக்கு போதுமானவராய் இருந்தார் என்று நாம் பார்க்க வருகிறோம். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல மிக பிரபலமான பக்தன் மோசே. நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு பழைய ஏற்பாடு என்று சொன்னால் நம்மளோட மைண்ட்ல ஸ்ட்ரைக் பண்றது ஆஃப்கோர்ஸ் ஆபிரகாம், நோவா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இந்த வாக்குத்தத்தத்தின் மனுஷன், த மேன் ஆஃப் ப்ராமிஸ் அப்படின்னு நம்ம பேசணும். நம்ம அதை குறித்து ஆராய்ச்சி நம்ம பார்த்தோம்னா மோசஸ் தான் நம்மளுடைய சிந்தனைக்கு வருகிறது. மோசஸ் வாஸ் a great man. ஆனா கிரேட் மேன் ஆகிய அவருக்கு தன்னோட வாழ்க்கையில பலவிதமான பலவீனங்களை நம்ம பார்க்கிறோம். மோசஸ் குறித்து நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நீங்க நிச்சயமா சொல்லுவீங்க கர்த்தர் அவரை பயன்படுத்தி இருக்க கூடாது. ஏன்னா ரொம்ப பலவீனமான ஒரு தலைவர். என்ன பலவீனம் மோசஸுக்கு? மோசஸ் நம்ம பார்க்கிறோம். அந்த கதைக்கு நம்ம போக வேண்டாம். அவரோட குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது மோசஸ் ஒரு திக்குவாய் இல்ல. அவருடைய வாழ்க்கையில சரீரத்துல இந்த பயணத்துல அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அவர் திக்குவாய். திக்குவாய்னா தெரியல உங்களுக்கு? தேங்கோ நம்ம சபையில் அப்படி யாரும் இல்ல. திக்குவாய்னா தெரியுமா? திக்குவாய்னா திக்கி திக்கி பேசுறோம். அவருடைய சரீரத்துல இருந்த ஒரு பலவீனம். 2வது, மோசே ரொம்ப கோபக்காரர். The man full of anger. மோசேக்கு ரொம்ப கோபம் வரும். நம்ம மாதிரி இல்ல. நம்மளுக்கெல்லாம் கோபம் வராது. வருமா? நீங்க இப்படி இருக்கிற நிலையில பார்த்தா எனக்கு அதிகமா கோபம். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். நான் சரியான கோபக்காரன். ஓகே, ஆனா மோசே அளவுக்கு போல திக்குவாயி, கோபக்காரன். இன்னொன்னு, மோசே கொலைக்காரன். இங்க யாராவது இருக்கிறீங்களா? அதுவும் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை, இப்படிப்பட்ட பலவீனம் உடைய ஒரு மனுஷனை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த கர்த்தர் சித்தம் கொண்டார். இன்னைக்கு உங்களை கேட்டா இந்த தகுதி உடையவன் சபையை வழி நடத்தவோ
ஜனங்களை வழி நடத்தவோ நான் கேட்டால் நிச்சயமாக நீங்க சொல்லுவீங்க இப்படிப்பட்ட ஆள் இஸ் நாட் குவாலிஃபைட். இல்ல, ஒரு சபையை நடத்தவோ ஒரு ஜனங்களை நடத்தவோ he must be humble, he must be a polite, he must full of love. இல்ல, அன்பு நிறைந்தவன், சாந்தம் நிறைந்தவன், ஓகே, தயவு நிறைந்தவன் தான் இன்றைக்கு ஒரு சபையையோ ஒரு கூட்டத்தையோ நடத்தக்கூடிய தகுதி உள்ளவர். ஆனா மோசேயோட வாழ்க்கையில குறைகள் மத்தியில அவர் இந்த ஜனங்களை இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல வழி நடத்தினதை நம்ம பார்க்கிறோம். அவரை குறித்து நான் கொஞ்சம் படிக்கும் பொழுது, அப்கோர்ஸ் நீங்களும் படிச்சிருப்பீங்க, அவருடைய கோபம் பாருங்க, அப்கோர்ஸ் அந்த மீதிய தேசத்தான அவர் கொலை செய்யறாரு, எவிடன்ஸ் இல்லாம புதைக்கிறாரு. ஓகே, அதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு படத்துல வர மாதிரி தான் இருக்குது மோசேயோடைய வாழ்க்கை. ஒரு காலகட்டத்தில் இந்த மலைக்கு அவர் ஏறி கடவுளோட தரிசனத்தை பெறும் பொழுது கடவுள் அவருக்கு 10 கட்டளை கொடுக்கிறார். 40 நாள் உபவாசம் எடுத்து மலையில இருந்து ஜனங்கள்லாம் காத்து இருக்காங்க கீழே. 40 நாள் உபவாசம் எடுத்து, ஓகே, இன்னைக்கு நம்ம ரொம்ப தாழ்மையை படிச்சுக்கணும்னா சிலர் சொல்றாங்க உபவாசம் எடுங்க, நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆம்புல ஆயிடுவீங்க. ஒருவேளை மோசஸ் தெரியல, அவருடைய கோபத்தை அடக்கிறதுக்கு 40 நாள் மலையில உபவாசம் எடுத்து அவரு 10 கட்டளை எடுத்துட்டு வராரு கீழே. எடுத்துட்டு இந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது கன்றுகளை சிலையாக வைத்து வணங்கி கொண்டு இருக்கின்ற அந்த நிலையை அவர் பார்த்து அந்த 40 நாள் எடுத்த உபவாசம் ஒரு 4 செகண்ட்ல அந்த உபவாசத்துடைய நிலை கோபமா மாறி கர்த்தர் கொடுத்த அந்த 10 கட்டளை என்ன செய்யறாரு? சில சமயத்துல 40 நாளோ 40 இல்ல 4 மாதமோ நம்ம உபவாசம் எடுத்து நம்ம கர்த்தருக்குள்ள அமைதி பெற்று வரும் பொழுது நம்ம உள்ளத்துல, நம்ம மனசுல, நம்ம சரீரத்துல இருக்கின்ற அந்த பலவீனம் நீங்க மறந்துடாதீங்க, அது நம்மளுடைய நாம் பட்ட பாடுகள் எல்லாம் மீது அது மேற்கொள்றத நம்ம பார்க்கணும். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். கோபம் பட்டா நீங்க பாவம் செய்யாதீங்க வசனம் சொல்றது. ஆனா மோசேயுடைய வாழ்க்கையில அவர் கோபம் பட்டு அந்த கோபம் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுல அந்த 10 கட்டளையை உடைச்சு போடுறாரு. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ரொம்ப ஓப்பனா நான் பேசுறேன். சில சமயத்துல நம்மளுக்கு கோபம் வந்துச்சுன்னா இல்ல பக்கத்துல என்ன இருக்குதோ எடுத்து உடைக்கிறோம்ல. இல்ல நீங்களும் அந்த மாதிரி இல்ல. நான் ரொம்ப தைரியமா சொல்றேன், நான் கோபப்படும் பொழுது பல காரியங்கள் சேதம் அடைந்து, இது சரீர பலவீனம். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் நம்மளோட வாழ்க்கையில இந்த ரகசியமான ஒரு பலவீனம் நம்ம எல்லாரும் வைத்துக் கொண்டு நாம் கடந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல நம்ம பார்க்கும்போது நாம் வாசித்த இந்த பகுதியிலிருந்து பவுலுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில், அதாவது இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தது அதிகமா வேதனைப்பட்டு கிறிஸ்துவ நிமித்தம் வாழ்ந்த ஒரு மனுஷன் என்று சொல்லும் பொழுது அது பவுல் தான். ஓகே, அவருடைய இறப்ப கூடியும் அவர் மரிக்கிற அந்த விதத்தை கூடியும் இன்னைக்கு நான் பார்க்கும் பொழுது பவுல் சுடுத்தானியை கொதிக்கிற சுடுத்தானியில அவர் முழுக்கி, ஓகே, அவர் சாவடிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தருடைய நாமம் இன்றைக்கு விளங்க பண்ணி இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு
இரண்டாவது வாரத்துல ஜனவரியில உளுத்தராம் திருச்சபையில முன்னுக்கு நின்று பவுலை குறித்து நான் பேசுறேன் என்றால் அவருடைய பலவீனத்துல கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் இருந்தனால. பிரியமானவர்கள், இந்த வசனத்தின் அடிப்படையில நாம் வாசித்த இந்த வசனம் 7, 8, 9, 10 குறிப்பாக இன்றைக்கு இந்த 9வது வசனத்தில் இருந்து இன்றைக்கு நாம் சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட். கிருபை மாத்திரம் போதும். இன்றைக்கு இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை நீங்களும் நானும் நடத்துவதற்கு ஒரே ஒரு காரியம் மாத்திரம் போதும். என்னது? அதுதான் கிருபை. பக்தன் இப்படியாக பாடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒருவர் கேட்கிறாரு, பிரதர், எப்படி நீங்க இவ்வளவு கஷ்டத்தை போராட்டத்தின் மத்தியில சந்தோஷமா இருக்கிறீங்க? பிரதர், எப்படி இந்த வாழ்க்கை பயணத்துல நீங்க எதுவும் நடக்காத மாதிரி நீங்க கடந்து போயிட்டு இருக்கிறீங்க? பிரதர், உங்க வாழ்க்கையை நான் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கும்போது எல்லாத்த விட நீங்க ரொம்ப சீரும் சிறப்பா வாழ்றீங்களே, இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு அந்த பாடகன் சொல்றான், கிருபை கிருபை கிருபை. கிருபை மாத்திரம் தான் என்னை நடத்தியது, கிருபை மாத்திரம் தான் என்னை தாங்கியது, கிருபை மாத்திரம் தான் என்னை வழி நடத்தியது, வேற ஒன்றும் இல்லை. இந்த பூலோகத்துல நான் இருக்கிற வரையும் கிருபை மாத்திரம்தான் என்னை நடத்த முடியும். இந்த கடவுளுடைய கிரேஸ் என்று நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு இந்த கிருபை குறித்து நீங்களும் நானும் எவ்வளவு தொலைவு நம்ம புரிஞ்சு கொண்டு இருக்கிறோம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் இந்த கிருபை எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கிரேஸ் மீன்ஸ் காட்ஸ் unmerited freely given favor, love, help or divine gift we can't earn, enabling forgiveness, transformations and relationship with him. இந்த கிருபை என்ற வார்த்தை இன்னும் கொஞ்சம் சுலபமா நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னா, தயவு, உதவி, பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில இருக்கின்ற நேரத்தில் நாம் பெற்று கொள்வது. அப்படி என்றால் கடவுளுடைய கிருபையை நாம் சரியாக கண்ணோக்கி பார்த்தோம் என்றால் அதை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் தகுதி அற்றவர். We don't deserve. அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கான நிலையில நீங்களும் நானும் எப்பொழுதும் இருந்ததில்லை. நான் முதல் ஜெபித்தது மாதிரி பல நேரத்தில் கர்த்தருடைய மனசை நம்ம நோகப்படுத்துறோம். இல்ல, நோகப்படுத்துறோமா இல்லையா? இந்த ஒரு வாரம் கடந்து வந்திருக்கிறோம் பாருங்க. இந்த ஒரு வாரத்துல எத்தனை மணி நேரம் கடவுளுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கிறோம்? எத்தனை பேர் நம்மள இந்த ஒரு வாரம் நம்ம வேதத்தை வாசிக்காம இருந்திருக்கிறோம்? நம்மள எத்தனை பேர் ஜெபிக்காம இருந்திருக்கிறோம்? எத்தனை பேர் கடவுள் செய்த நன்மைகளை நம்ம ஏறெடுத்து பார்த்து நன்றி செலுத்தாமல் இருந்திருக்கிறோம்? அப்படிப்பட்டவர்களுக்கு கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபை பாராட்டுறாருன்னா, do you think we deserve that? நம்மளுடைய கணவரை, நம்மளுடைய மனைவிகளை, நம்மளுடைய பிள்ளைகளை கடவுள் பாதுகாத்திருக்கிறார். எல்லா உலக காரியத்தை நம்ம செஞ்சிட்டு கடவுளுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள மெய்யாகவே நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்கள். ஆனா அந்த கிருபை தான் கடவுள் உங்களுக்கும் எனக்கு ஒவ்வொரு நாளும் மறக்காமல் நமக்கு படியளந்து வருகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை நீங்க சொல்ல முடியும், கிருபைனாலதான் இன்னைக்கு நான் பிழைச்சிருக்கிறோம், கடவுளோட கிருபை தான். உண்மைதான். நம்ம சில சமயத்தில் நம்முடைய கான்வர்சேஷன்ல நம்ம அதை அதிகமா பயன்படுத்துறோம். கடவுளோட கிருபை தாங்க, கடவுளோட கிருபை தாங்க. உண்மைதான். கடவுள் தவறாம அவருடைய கிருபையை கொடுத்துட்டு வர்றாரு.
ஆனா அது எவ்வளவு தொலைவு நீங்களும் நானும் உணர்கின்றவர்களாக மோசேக்கு தேவனுடைய கிருபை இல்லைன்னா ஒருவேளை அவருடைய கோபத்தின் நிமித்தம் ஒரு மோசமான ஒரு மனுஷனாக அவர் மாறி இருக்கும். அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை இல்லைன்னா தேவன் அவரை சந்திப்பதற்கு முன்பதாக சவுலா இருந்த அவரை கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்துகின்ற ஒரு மனுஷனாக, அதாவது இந்த ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்துவங்களை கண்டாலே ஒரு எரிச்சல், அந்த மாதிரி ஆட்களை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? இருக்கிறாங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்களா? கிறிஸ்துவங்களை கண்டாலே ஒரு எரிச்சல் உண்டாகும் அவங்களுக்கு, அப்படியே அது ஒரு இது இருக்கும். பார்த்திருக்கிறீங்களா? அதையும் நீங்க பார்க்கல. இப்படி சொல்றேன், நம்மள சிலருக்கு மலாய்க்காரர்களை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. இருக்காது, அதாவது இருக்காது. சரி, அதுவும் இல்லை, நீங்க மாற்றி சீனர்களை பார்த்தா சில பேருக்கு ஜிங்குன்னு ஏறும் இல்ல? கடவுள் உங்களையும் என்னையும் அப்படி பார்த்தாருன்னா we don't deserve grace. கடவுளுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நான் சொல்றேன், மெய்யாகவே தகுதி இல்லாதவர்கள். அவளோட வாழ்க்கையில் இந்த 9வது வசனத்தில் இந்த 2 காரியத்தை நாம் படிப்படியாக ஏற்றுக்கொள்வோம். வாசிங்க 9வது வசனத்தை. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பவுலுக்கு என்னங்க பிரச்சனை? என்னதான் பிரச்சனை அவருக்கு? இன்றைக்கு வேத ஆராய்ச்சி பண்றவங்க எப்படியோ கண்டுபிடிச்சு பார்க்கறாங்க, அந்த அவரு சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபிளஷ், thorn in the flesh, அதை இன்ன வரையும் சரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு யாரும் வர முடியல. ஓகே, சரீரத்துல ஒரு முள்ளு அப்படின்னா என்ன? வேட்டைக்கு போய் அவர் முள்ளு குத்துச்சா, இல்ல ஏதோ ஒரு முள்ளு அவருடைய சரீரத்துல இருக்குதா? அப்படி என்று இந்த ஆராய்ச்சிகள், இந்த வேத வல்லுநர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அதை நீங்களும் நானும் ரொம்ப சரீரத்துல ஏதோ ஒரு முள்ளு இருக்கு போல இருக்கு, அந்த முள்ளு எடுத்துட்டா சரியா இருக்கு அப்படி யோசிக்க வேண்டாம். அது என்னன்னா, தன்னுடைய சரீரத்துல நீங்காத ஒரு பலவீனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலவீனம். நிறைய இன்டர்பிரேஷன் இருக்குது. எப்படின்னா, அவர் தமஸ்கு சாலையில வரும் பொழுது கர்த்தர் அங்க அவர் சந்திக்கிறார். ஒரு பெரிய வெளிச்சம் அவர் மேல உண்டாகி அவருடைய கண் பார்வை 2 போகுது. ஒருவேளை அந்த thorn in the flesh அவருடைய கண்கள்ல, அதுக்கு பிறகு அவர் மறுபடியும் அவர் பார்வை பெறாரு. ஆனா அதுக்கு பிறகு அவர் ஊழிய பாதையில இருக்கும் போது மரிக்கிற வரையும் அந்த பலவீனம் அவரை குத்தி கொண்டே இருந்துச்சு. சிலர் சொல்றாங்க, அந்த கண்ணில் அவருக்கு அடிச்ச அந்த ஸ்ட்ரைக்னால அந்த பலவீனம் அவ்வப்போது அவர் பார்வையை இழக்கக்கூடிய ஒரு பலவீனமாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஓகே, அது சொல்றாங்க. இரண்டாவது, அவர் பல தடவை சிறைச்சாலையில பிடிக்கப்பட்டு, அஃப்கோர்ஸ் சிறைச்சாலையில உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நம்ம முன்னாள் அதிபர் நஜீப் இருந்த மாதிரியான வசதி எல்லாம் அப்ப இல்லை. அவரை பார்க்கறப்ப எல்லாம் கை கட்டி கோட் போட்டோட தான் இருக்கிறார். அவர் ஜெயில எப்படிதான் இருப்பாரு நமக்கு தெரியாது. ஓகே, அந்த வசதி பவுலுக்கு இல்லை. நிச்சயமா பவுல் துன்புறுத்தப்பட்டிருப்பாரு, அடி வாங்கி இருப்பாரு. ஒரு முறை இல்ல, பல முறை சிறைச்சாலையில் இருக்கிறப்பெல்லாம்
ஒரு நேரத்துல தன்னுடைய சரீரம் அவருக்கு பலம் கூட இல்லை, பேசுவதற்கு எழுதுவதற்கு கூட பலம் இல்லை. அப்ப எப்படியாக சிறைச்சாலையில் அவர் அடிக்கப்பட்டிருப்பாரு. சிலர் சொல்றாங்க தன்னுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் அதிகமா அடி வாங்கினால தன்னுடைய தோற்றமே மாறி இருந்தது அப்படின்னு சிலர் வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க அவருக்கு இந்த ஃபிட்ஸ் சீசர் அது இருந்திருக்கலாம். அதாவது அவரோட ஊழியத்துல அவர் எதிர்பார்க்காத நேரத்துல வரக்கூடிய ஒரு பலவீனம் இது கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஏது எப்படியோ பவுலுடைய ஊழிய பயணத்துல அவரை அவ்வப்போது பலவீனப்படுத்துகின்ற இந்த முள் கர்த்தரிடத்தில் ஒரு முறை அல்ல பல முறை எடுத்து போடுங்க ஆண்டவரே, இந்த பலவீனம் எனக்கு பலவீனமா இருக்கிறதுன்னு கடவுள்கிட்ட வேண்டுறாரு. அந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா கடவுள் அந்த பலவீனத்தை எடுத்து போடுறார். இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த ப்ராஸ்பெரிட்டி சர்மன் கடவுளுக்குள்ள வந்தா எல்லாம் பூர்ணமா ஆயிரும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்றாங்க. ஓகே, நம்ம வாசிச்ச யோபு 1ஆம் அதிகாரத்துல கடவுளை உத்தமனும் சன்மானுக்கும் ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில வந்த காரியங்களை நம்ம பார்க்க முடியுது. அதுல 0.01% நமக்கு வந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம ஓடிடும். இல்ல ஒரு செய்தி இன்னும் ஜீர்ணிக்கல, என்னமோ திட்டமிட்டு பிளான் பண்ண மாதிரி எல்லாம் வாசல்ல நின்னுகிட்டு ஒருத்தரா சொல்றான், இது போச்சு அதை அடிச்சுட்டு போயிடுச்சு, கடைசியில சொல்றான் எல்லாமே போச்சு அப்படி. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா யோபு மாதிரி உங்களோட நிலை என்னோட நிலை எப்படியாக? பவுலுக்கு அவரோட பலவீனமே அதிகமாய் அவரை பாதித்தது இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய போது. ஆனாலும் கடவுள் இடத்துல அவர் வேண்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாருப்பா, இந்த முள்ளு உங்களுக்குள்ள இருக்கிற வரையும், இந்த முள்ளு இந்த பலவீனம் உங்களோட சரீரத்துல இருக்கிற வரையும் என்னுடைய வல்லமை உங்க மூலியமா வெளிப்படும். நான் எடுத்து போட்டுட்டேன்னா ஏன் பவுலுக்கு அந்த மாதிரி சொல்றாருன்னா, பவுலோட வாழ்க்கையில சவுலா இருக்கும் போது நம்ம வாசிச்சோம்னா இஸ் வாஸ் a great man. இல்ல சாதாரண ஆள் இல்லைங்க, நல்ல படிச்ச மேதை, கமாலியுக்கு கீழே படிச்ச, அதாவது இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்லணும்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்ச ஒரு மனுஷன். ஒருவேளை இருக்கலாம் ரோம்ல, நமக்கு தெரியாது. அந்த படிப்பு உனக்கு இருந்தனால உனக்கு ஒரு காலகட்டத்தில் நீ ரேங்க்ல இருந்த. இல்ல பவுலை கண்டா எல்லாரும் பதுங்கக்கூடிய ஒரு நிலையில இருந்த நீ கிறிஸ்துவர்களை என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் கேட்க முடியாது. அதே சிந்தனையில தான் வராரு, தமஸ்கு சாலையில வராரு, கடவுள் அவரை அங்க சந்திக்கிறார். அப்ப இந்த முள்ளு உங்களுக்குள்ள இருக்கிற வரையும் தான் என்னுடைய மகிமை உன்னிடத்திலிருந்து விளங்க பண்ண முடியும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது. இந்த பலவீனம் என்று நான் சொல்லும் பொழுது நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சில சமயத்துல நம்மளுடைய பலவீனத்தினால உண்டாகும் பலவீனம், நம்மளுடைய கீழ்ப்படிய தன்மையிலிருந்து வரக்கூடிய பலவீனம், நம்மளுடைய பாவத்தினாலே வரக்கூடிய பலவீனம், அந்த பலவீனத்தை நான் சொல்லுங்க. பவுல் கேட்டாரா, எனக்கு ஒரு முள்ளு கொடுங்க ஆண்டவரே, அது அப்பப்ப என்னை குத்திக்கிட்டு இருக்கட்டும், நான் ஒழுங்கா ஊழியம் செய்வேன். இல்லை, அவர் கேட்காதது ஒன்று தன்னுடைய சரீரத்தில் ஒரு பலவீனமாய்
கர்த்தர் வைத்தார். அந்த பலவீனம் தான் அந்த வசனத்துல சொல்லுது. அந்த 9வது வசனத்துல 2வது பகுதி வாசிக்கணும். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பாருங்க, பலவீனத்திலே என் பலன். நீங்க வீக்கா இருக்கும் போதுதான் கடவுளுடைய அந்த வல்லமை விளங்க பண்ண முடியும். அந்த இடத்துல நம்மளுக்கு பலவீனம் இல்லைன்னா நம்ம என்ன செய்யறோம்? ஆட்டோமேட்டிக்கா நான் சொன்ன மாதிரி கடவுளை தேட மாட்டோம், கடவுளை நாட மாட்டோம், கடவுளை ஆலோசனை கேட்க மாட்டோம், வேதத்தை வாசிக்க மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம், ஐக்கியத்தை நாம் விரும்ப மாட்டோம். எப்ப நம்ம இடத்துல கர்த்தர் ஒரு பலவீனமான காரியத்தை வைக்கிறாரோ, என்னுடைய மொழியில நான் சொல்றேன், கடவுளை சுத்தி நம்ம வரும். ஏன்னா வேற வழி இல்லை. இலவசமான பெற்ற அந்த கிருபைய நமக்கு அன்றாடிக்கு தேவையா இருக்குது. கொஞ்சம் நினைச்சு பார்த்தோமா, கடவுள் ஒரு திசை நம்மளுக்கு நம்மளோட அவர் நம்ம இடத்துல இருந்து அந்த வர பண்ணுகின்ற அந்த கிருபையை நிப்பாட்டினார்னா இல்ல, கடவுளோட கிரேஸ் நின்றுச்சுன்னா, கடவுளுடைய தயவு நம்மளோட வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல நின்றுச்சுன்னா, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை நிலையே எப்படியாக இருக்கும்? பவுல் கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே என்னோட கிருபை உனக்கு சஃபிஷியன்ட், போதும். உன் வாழ்க்கையை நடத்துவதற்கு என்னோட கிருபை இதுகாலம் வரை போதுமானதா இருந்திருக்கு, இனிமேலும் போதும். அதனால அந்த முள்ளாக இருக்கட்டும். நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பலவீனத்தோடு நீங்களும் நானும் வாழ்றோமா? பிரியமானவர்களே, நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் பலவீனமான பலனற்றவர்களா நம்ம இருக்கிறனாலதான் கர்த்தருடைய பாதத்துல இன்னைக்கு நம்ம அமர்ந்து. இல்லைன்னா உலகத்தார் சொல்ற மாதிரி கடவுள் ஒருத்தர் இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க தெரியுங்களா? கடவுளுடைய கிருபையை அவர்கள் உணராமல் இருந்தவர்கள். இந்த பாடகன் நான் சொன்ன மாதிரி அவன் சொல்றான், எல்லாம் கிருபைங்க, கிருபை கிருபை கிருபை. இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா கிருபை. இன்னைக்கு நான் சரீர பலவீனத்தோடு நான் நிக்கிறேன். ஓகே, போன ஜனவரி இந்த வாரம் தான் கிறிஸ்துமஸ் முடிஞ்சு வேலைக்கு நான் திங்கக்கிழமை நான் வேலைக்கு போனேன். நல்ல ஒரு 12 நாள் லீவு முடிஞ்சு போனேன். புதிய வருஷம், புதிய தீர்மானம், புது பலன், எல்லாமே ரொம்ப ஸ்பிரிட்டோட போய் 2025 ஒரு படி ஏறினவன் 3 படி ஏற பார்த்தேன். பொதுவாக அந்த ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, குறிப்பாக அந்த ஸ்டாண்ட் வச்சவங்க, must avoid height. ஓகே, படி கூட ஏறக்கூடாது. இந்த படி பரவாயில்ல, படி ஏறக்கூடாது. கடவுளோட கிருபை தான் நம்மளோட இருக்குது, கடவுள் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி ஏறுங்க. ஏறத்தால இந்த ஃபேன் அளவு பெருசா உழுவ வேண்டியது, ஆனாலும் உழுவிட்டேன். போன திங்கள் எதிர்பார்க்கல, ஆனா அந்த நேரத்துல கடவுளோட கிருபை தான் என் மேல இருந்துச்சு. ஆஃப்கோர்ஸ் பெரிய அளவுல அது பாதிப்பு அப்ப தெரியல. ஆனா இப்ப முன்னுக்கு நின்று பேசும்போது கஷ்டமா இருக்குது, பிரீஃபிங் கஷ்டமா இருக்குது.
என்ன நம்ம வந்து பார்க்கிறோம்னா, கடவுளோட கிருபை நின்றுச்சுன்னா நம்ம வாழ்க்கை அர்த்தமாக போயிடும். நம்ம பலவீனமா இருக்கின்ற நேரத்துல தான் கடவுளுடைய வல்லமை வெளிப்படும். இப்ப நீங்களும் நானும் சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? இந்த பூலோகத்துல நீங்களும் நானும் என்ன நம்ம வந்து சாதிக்க பார்க்கிறோம், என்ன நம்ம வந்து அச்சீவ் பண்ண பார்க்கிறோம்? ஒண்ணுமே இல்ல. ஏதாச்சும் இருக்குதா? இல்ல இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்த இந்த வாழ்க்கைய ஏதாவது பெருசா நம்ம வந்து சாதிச்சிருக்கோமா? உங்க தாமான்லயே நீங்க ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கீங்க. இல்ல இந்த நாட்டுக்கு ஏதாவது நம்ம வந்து செஞ்சிருக்கிறோம். ஒருவேளை சின்ன அளவுல நம்ம வந்து செஞ்சிருக்கலாம். ஆனா மொத்தத்துல நம்ம வந்து பார்க்கும்போது இந்த சரீரத்தை கொண்டு, இந்த வாழ்க்கையை கொண்டு நம்ம பெருசா எதுவுமே சாதிக்க முடியாது. ஆனா ஒரு காரியத்தை நீங்களும் நானும் பெருசா சாதிக்க முடியும். அது என்னன்னு தெரியுங்களா? அதுதான் இந்த வசனம் 2வது பகுதியில, என்னுடைய வல்லமை வாசியும். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை, யாரு? கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி, அதாவது அவரோட கிருபை தொடர்ச்சியா என்னோட வாழ்க்கையில இருக்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நம்மள எத்தனை பேர் நம்மளுடைய சரீரத்தை, நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவீனத்தை அதை மேன்மையாய் எண்ணிக்கொள்றோம்? பலவீனம் நமக்கு கஷ்டமா இருக்கு. பவுல் சொல்றாரு, அந்த பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன், நான் புகழ்ச்சி பாடுவேன், நான் சாட்சி கூறுவேன், கர்த்தருடைய வல்லமையை நான் விளங்க பண்ணுவேன் என்று சொல்றார். இன்னைக்கு நம்மளோட பலவீனம் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அதை குறித்து நாம் சோர்வடைந்து உடைந்து போன நிலையில நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிறோமா? ஐயோ என் வாழ்க்கையில இந்த பலவீனம் வந்துருச்சு, ஐயோ என் குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்துருச்சு, ஐயோ என் வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, பயணத்துல, எங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வந்துருச்சு. அதை குறித்து நீங்களும் நானும், யோபோட மனைவி சொல்ற மாதிரி பல நேரத்தில் நம்ம வந்து டைரக்டா சொல்றது இல்லை, ஆனா இன்டைரக்டா நம்ம வந்து சொல்றோம். தேவனை தூஷித்து என்ன சொல்றார்? ஜீவனை விடு. ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறார். ஆனா நம்மளை கேட்டோம்னா நீங்க வேற மாதிரி சொல்லுவோம். அந்த வார்த்தை இருக்குல்ல, பயன்படுத்தி இருப்போம். ஒருவேளை வார்த்தை என்ன இருக்கு? செத்து போ. ஏன்னா அவ்வளவு டிப்ரெஷனுக்குள்ள நம்மளை வந்து ஆளாக்குது. எது? அந்த பலவீனம். மாறாக பவுல் வந்து என்ன சொல்றாரு? அதை நான் மேன்மை பாராட்டுவேன். என்னுடைய சரீரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்குதா? ஆண்டவரே உமக்கு நன்றி. இதன் மூலியமாக உங்களோட வல்லமை, பரலோக வல்லமை, பரலோக ரகசியம் வெளிப்பட போகிறது. அதற்காக நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். எங்க குடும்ப பாதையில, எங்க குடும்ப வாழ்க்கையில இப்படிப்பட்ட போராட்டத்தை நாங்கள் வந்து கடந்து போறோம். ஏன் ஆண்டவரே எங்களுக்கு? ஏன் எங்களுக்கு? நான் நல்லதான ஊழியம் செய்யறேன், நல்லதான வேதத்தை வாசிக்கிறேன், பிரசங்கம் பண்றேன், பரிசுத்தமா நான் வாழ பார்க்கிறேன், ஏன் 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 என்று பல நேரத்தில் நம்ம வந்து கேட்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்து அப்படி கேட்கின்றவர்களாக இருக்கிறோமா? இல்ல மாறாக ஆண்டவரே இந்த பலவீனத்துல நான் தொடர்ந்து போராடி என் வாழ்க்கையை நான் நடத்துவேன்.
நம்ம இடத்துல உண்மையா பேசணும்னா there is nothing worthy in us. வாசிங்க எபேசியர் 2:8-9. எபேசியர் 2:8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவே. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லா இருக்கிறோம்னா, செழிப்பா இருக்கிறோம்னா, வசதியா இருக்கிறோம்னா, ஆசீர்வாதமா இருக்கிறோம்னா, nothing to boast, nothing, பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் கர்த்தரால் வந்த ஈவு என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமது வேதனை கிறிஸ்துவின் வல்லமை. இந்த 9வது வசனத்தை ஒரு சமரியா நீங்களும் நானும் சொல்லணும்னா, பவுலின் வேதனை கிறிஸ்துவின் வல்லமை. அது நம்மளோட வாழ்க்கையில நீங்களும் நானும் எப்படி சொல்லலாம்னா, நமது வேதனை கிறிஸ்துவின் வல்லமை. நம்மளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த வாழ்க்கையை நீங்க கடந்து போகின்ற இந்த நிலையில பலவீனமான நிலையில உங்களுடைய குடும்ப நிலையை குறித்து, உங்க பிள்ளைகள் நிலையை குறித்து, உங்க கணவன் மனைவி நிலையை குறித்து, சபையை குறித்து, ஏன் எனக்கு சூழ்நிலை மாறாத ஆண்டவரே, நீங்க மாற்ற மாட்டீங்களா ஆண்டவரே, நான் உங்களுக்கு உண்மையா தானே இருக்கிறேன், மாறுவதற்கு வாய்ப்பு இல்லையா ஆண்டவரே, இல்ல இந்த சூழ்நிலை இந்த எடுத்து போட மாட்டீங்களா? Is there any alternative way, Lord? கொடுக்க மாட்டீங்களா? எல்லா காரியத்துக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் கடவுள் மாத்துறது அல்ல. அதை இன்னைக்கு நீங்க கடந்து போறீங்கன்னா உங்க வாழ்க்கை பயணத்துல அது ஒரு பகுதியா இன்னைக்கு வந்து இருந்துச்சுன்னா ஒரு காரியம் உணர்ந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய கிருபை is sufficient for you. கடவுளோட கிருபை உங்களுக்கு போதுமானதா இருக்கு. போதுமானதா இருந்தால்தான் நம்மளோட வாழ்க்கையில அவருடைய வல்லமை வெளிப்படும். இல்லாவிடி நம்மளுடைய ஆதிக்கம், நம்மளுடைய பெருமை, நம்மளுடைய நோக்கம் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நாம் செய்ய பிரயாசப்படுவோம். எடுத்தவங்க வாசிங்க 1 பேதுரு 4:14 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவராலே ருசிக்கப்படுகிறார்கள், உங்களாலே மகிமைப்படுகிறார். உங்களாலே மகிமைப்படுகிறார். இந்த பலவீனமான நிலையில நீங்களும் நானும் இருக்கும் பொழுது கடவுள் நம்மளோட வாழ்க்கையில மகிமைப்படுகிறார். He is more interest when you are in weakness. அந்த weakness மறுபடியும் நீங்க தவறா புரிஞ்சிக்க கூடாது. பாவத்தை குறித்து நான் சொல்லல, அந்த சரீர பலவீனத்தை நான் வந்து சொல்றேன். பவுலுக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நோயில நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறோமா? பாருங்க ஒரு காரியம், இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில எல்லா பலவீனத்தை நம்ம வந்து ஒன்னொன்னா எடுத்து எண்ணி பார்த்து அதை எழுதி அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா எல்லா பலவீனங்களும் நம்ம தான் கொண்டு வரோம்.
இல்ல? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். உங்க உள்ளத்துல உங்க சரீரத்துல இருக்கிற பலவீனத்தை, இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் சொல்றேன், எனக்கு பிரீதிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பிரீதிங். ஓகே, தெரியும், நீ வர வச்ச. எத்தனை பேர் இங்க டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் ஹெல்த்தி. நான் டயபெட்டிக் பேஷண்ட். அது வர வச்சது யாரு? சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா சீனி என்ன வாங்கி வாங்கி அள்ளி அள்ளி கொட்டுனாங்களா வாயில? வர வச்சது நானு. ரத்த கொதிப்பு, அது கொதிக்க வச்சது யாரு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நான் சொல்லுங்க. ஒருவன் மருத்துவர் டாக்டரை பார்க்க போனான். அவனோட வியாதி எல்லாம் டாக்டர் சொல்றான். டாக்டர், இந்த மருந்து சாப்பிட்டா எப்படி டாக்டர், சைட் எஃபெக்ட் எதுவும் வருமா? அப்புறம் மறுபடியும் கான்வர்சேஷன்ல, இருந்த மருந்து சாப்பிட்டா சைட் எஃபெக்ட் வருமா டாக்டர்? அந்த டாக்டர் கேட்டு கேட்டு கடைசியில் அவரை பிடிச்சி ஏசுறாரு. போறப்ப வரப்பெல்லாம் பொறுக்கி திங்கிறது, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா இந்த மருந்து சாப்பிட்டா சைட் எஃபெக்ட் வருமானு கேட்டுக்கிறீங்க. இன்னைக்கு நம்மளோட பலவீனம் நம்ம கொஞ்சம் எண்ணி பார்த்தோம்னா எல்லாமே நம்ம வர வச்சு. பவுலோட வாழ்க்கையில பார்க்கும்போது அந்த முள்ளி எப்படி வந்துச்சுன்னு கூட தெரியல. அதுதான் அவர் கடவுள்கிட்ட கேட்கிறாரு, எடுத்து போட்டுருங்க. ஐ எம் அன்கம்ஃபர்டபிள். உங்களோட ஊழியத்தை செய்யறதுக்கு எனக்கு என்னமோ அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்குது ஆண்டவர், அதை எடுத்து போட்டீங்கன்னா இன்னும் சிறப்பா நான் செய்வேன். ஆனா கடவுள் பாருங்க, முள்ளு இருந்தும் நீ சிறப்பா தான் செய்யற, அதனால என் கிருபை உனக்கு போதும். நீ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற, அதனால என் கிருபை உனக்கு போதும். நம்மளோட வாழ்க்கையில சில காரியங்கள், சில பலவீனங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் ஒரே ஒரு காரியம் நீங்க மறந்துடாதீங்க. கர்த்தருடைய வல்லமை நம்மளோட வாழ்க்கை மூலியமாக வெளிப்பட வேண்டும் என்று அவர் பிரயாசப்படுகிறார். அது போதுங்க நமக்கு. இல்ல, இந்த பூமியில நம்ம வாழ்ற வரையும் கடவுளை நான் மகிமைப்படுத்துறேன், கடவுளை நான் மகிமைப்படுத்துறேன் நம்ம சொல்லி பல நேரத்தில் நம்ம செய்யறது இல்லை. ஆனா அந்த பலவீனம் நமக்கு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா we humble ourselves, right? இல்ல, அது ஒரு மாதிரியான தாழ்வு வந்துருது இல்ல. ஏன்னா அங்க அடிக்குதான் வாசிச்சு ஆகணும். முடியலையே, முடியல. பிரியமானவர்களே, கடவுளோட கிருபை நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது. அந்த கிருபை மாத்திரம்தான் உங்களையும் என்னையும் தாங்கியது. பவுல் இப்படியாக சொல்றாரு, பிலிப்பியர் 4:13 பார்த்து முடிப்போம். அதற்கு முன்பதாக இந்த 10வது வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:10 அவர் இப்படியாக சொல்றாரு பாருங்க. இந்த வார்த்தை ரெண்டு கொரிந்தியர் 12:10. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே, நான் பலவீனனா இருக்கும் பொழுது, அதாவது என்னால முடியல, ஓகே, பலவீனத்துல நான் இருக்கிறேன், பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலோ, நிந்தைகளிலோ, நெருக்கங்களிலோ, துன்பங்களிலோ, இடுக்கண்களிலோ நான் பிரியப்படுகிறேன். அந்த மேல வாசிங்க. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். இது எப்படி சொல்ல முடியுமா நீங்களும் நானும்? For when I am weak, then I am strong. ஒண்ணு வீக்கா இருக்கணும், ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க, நான் பலவீனனா இருக்கும் போது தான் நான் பலனா இருக்கேன்.
எப்பெல்லாம் நீங்க பலவீனமா இருக்கும் போதெல்லாம் நீங்க நினைச்சுக்க கூடாது பவுல் சொல்ற மாதிரி நான் பலவீனனா இருக்கிறேன். உண்மைதான். ஆனா கர்த்தருடைய பலன் அங்க உங்களுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்க தனிமையில இல்லை. கர்த்தருடைய பலனை எப்பொழுதும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இருக்கிறோம். பிலிப்பியர் 4:13 இப்படியாக சொல்லுங்க. பவுல் சொல்லி முடிக்கிறாரு, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இப்படியா சொல்லணும். பிலிப்பியர் 4:13 இப்படியாக அவர் சொல்லி முடிக்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்பனா பவுல் என்ன அறிக்கையிடுறாருன்னா, என்ன கன்ஃபெஸ் பண்றாருன்னா, I can't do anything. நான் எதுவுமே செய்ய முடியாது. பட் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிற, எனக்கு பலத்தை கொடுக்கின்ற கிறிஸ்துவினாலே தான் நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த ஊழியம், இந்த பாதை, இந்த வாழ்க்கை எல்லாம் என்னை பற்றியதல்ல, ஆனால் கிறிஸ்துவை பற்றி. அவருடைய கிருபை என் வாழ்க்கையில எப்பொழுதும் தங்கி இருக்கிறனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் திருச்சபையில அமர்ந்து இருக்கிறோம். இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை நீங்களும் நானும் நடத்தி கொண்டு போறோம்ல. இப்ப அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் கடவுளுடைய கிருபையோ அவருடைய வல்லமை மாத்திரம்தான். அதனால பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டு நம்ம காலடி எடுத்து வைத்து ஏறத்தாழ 2 வாரம் ஓடிடுச்சு. இந்த புதிய ஆண்டு நம்ம எப்படி கடந்து போக போறோம்னு நமக்கு தெரியாது. நமக்கு முன்பதாக என்ன சவால் இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய ட்ரையல்ஸ் நமக்கு முன்பதாக வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. போன வாரம் போதகர் பிரசங்கம் பண்ண மாதிரி மறுபடியும் வர கூடும். ஒரு காரியம் அவர் சொன்னாரு, நேற்றைய தேவன், இன்றைய தேவன், நாளைய தேவன். நேற்று கடவுள் உங்களுக்கு கிருபை கொடுத்தார், இன்னைக்கு கொடுத்திருக்கிறார், நாளைக்கு கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு கர்த்தரை தொடர்ந்து கர்த்தருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் முன் சென்று நடத்துவோம். எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இன்றைக்கு உங்களுடைய கிருபை மாத்திரம்தான் எங்களை தாங்கி இருக்கிறது. நாங்கள் பலவீனமான பாத்திரமாய் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய பலத்தை நீர் கொடுக்கிறேன். எங்களுக்கு வேண்டிய கிருபையை நீர் அளித்து வருகிறீர். அதற்காக உனக்கு நன்றி. பவுல் சொல்லுகின்ற பிரகாரம் கர்த்தருடைய பலன் எனக்கு பூர்ணமாய் இருக்கிறனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னோட வாழ்க்கையில வருகின்ற எல்லா விதமான சவால்கள், போராட்டங்கள், நிந்தைகள் எதுவாய் இருந்தாலும் ஆண்டவரே, அண்டை நாங்கள் வரும்பொழுது உம்முடைய கிருபையை நாங்கள் பெறுகிறோம், உம்முடைய பலனை நாங்கள் பெறுகிறோம். அது நிமித்தமாக ஆண்டவரே, சோர்ந்து போகாதபடி இந்த ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கென்று நாங்கள் வாழும்படியான கிருபையை நீ தொடர்ந்து எங்களுக்கு அளிக்கும்படி நாங்கள் செய்வோம். தயவு பாராட்டு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நின்ற வண்ணமாக இந்த பாட்டு பதிலே 5வது பாடலை பாடுவோம்.
உங்க கிருபை இல்லைன்னா இன்னைக்கு நாங்கள் இல்லை ஆண்டவரே. உங்களுடைய கிருபை மாத்திரம் எங்களை தாங்கியது. இன்று முதல் எங்களுடைய வாழ்க்கையில இயேசுவே உங்களுடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதுமாய் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லக்கூடிய நிலையில எங்களை பலப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வல்லமை விளங்க பண்ண உங்களுடைய கிருபையை நாங்கள் நாடுகிறோம் ஆண்டவரே. தயவு பாராட்டும். உங்களுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படி ஆண்டவரே, எதை குறித்தும் நாங்கள் கவலைப்படாதபடி ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபையை பெற்ற நாங்கள் கர்த்தருடைய பலனை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்